அரவண்டாக்ஸ் நேயர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி. நம்ம நேற்று பேசின மாதிரியே நம்மளுடைய சினத்தவளை அவர்களை அபிஷியலா எவிக் பண்ணி வெளியில அனுப்பியிருக்காங்க. நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். இதை கேட்குற நீங்களும் ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ உண்மையாவே ஒரே ஒரு எவிக்ஷன் தான் கனி அவர்கள் சேவ் செய்யப்பட்டிருக்காங்க. மொதல் எவிக்ஷனே தர்பீஸை தான் வெளியில தூக்கி போட்டிருக்கிறாங்க. தூக்கி போட்டதுல தர்பீஸ் செதறிட்டு இருக்கு. அதாவது தர்பீஸ் பேரு கார்டுல காமிச்ச உடனே ஆடியன்ஸ் கை தட்டினா பரவாயில்ல, எடிட்டிங் ரூம்ல இருந்து விஜய் டிவி ஸ்டாஃப்ஸ் கை தட்டுறாங்களாங்க. அப்படி ஒரு கரகோஷமா இவ்வளோ அசிங்கப்பட்டு நீ வெளியில வரணுமாடா? சீரியஸா இதை ஒரு பண்டிகையாவே நம்ம கொண்டாடணும். ஏன்னா இவன் ஒரு ஆளு டேஷின்ட்டு இவனை போய் பேசுறதுக்கு எத்தனை பேர் அஃபண்ட் ஆகுறாங்க தெரியுமா? அவன் எப்படிப்பட்ட ஆளு தெரியுமா? அவன் இல்லைன்னா இந்த ஷோவே இல்லை, கண்டென்ட் இல்லை, உனக்கு காசு இல்லை, அது இல்லை, இது இல்லை. டேய், இவன் இல்லைனாலும் நாங்கள் ரிவ்யூ பண்ண தாண்டா போறோம். என்னடா இது காமெடி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? ரிவ்யூ பண்றதுக்கு திவாகர் தான் இருக்கணுமா? அங்கே எந்த கண்டஸ்டன்ட் இருந்தாலும் ரிவ்யூ பண்ண தான் போறோம், மக்கள் பார்க்க தான் போறாங்க. பார்க்கறதுக்கு ஏற்ற மாதிரி எல்லாருக்கும் வருமானம் வரதான் போகுது. இவன் ஒரு ஆளுன்ட்டு நான் இவனுக்கு எந்த இடத்துல நான் மரியாதை கொடுக்க மாட்டேன். ஏன் கொடுக்க மாட்டேன் அப்படின்னா, மரியாதை கொடுக்குற அளவுக்கு இவன் ஒரு ஆளு டேஷ் கிடையாது. ஏன்னா சக மனுஷனை பார்க்க தெரியாத ஒருத்தனுக்கு எதுக்கு மரியாதை கொடுக்கணும்? நான் செனத்தவளன் தான் கூப்பிடுவேன். இன்னும் என்னென்ன என் வாயில பேர் வருதோ நான் கூப்பிடுவேன். உனக்கு கூப்பிடணுமா? கூப்பிட்டு போ. கமெண்ட் செக்ஷன் ஓப்பன்ல தான் இருக்கு. திவாகர் சொம்புகளுக்கு நான் சொல்லிக் கொள்வது ஒன்னே ஒண்ணுதான். திவாகரா நமக்கு பிடிக்குது பிடிக்கலன்றதெல்லாம் தாண்டி அவருக்கு எப்படி மற்றவங்க கிட்ட நடந்துக்கிறாரு, அதை வச்சுதான் நம்மளால ஜட்ஜ் பண்ண முடியும். அந்த இடத்துல நான் இருந்தேன்னா நான் எப்படி ரியாக்ட் பண்ணுவேன்றதை வச்சுதான் நான் பார்த்தேன். இப்போ அங்க இருக்கிற எல்லாரும் எக்ஸப்ட் திவாகர், அங்க இருக்கிற எல்லாருமே சினிமா துறையில ரொம்ப நாளாவே இருக்கிற ஒரு ஆட்கள். இப்ப கானா வினோத்லாம் 20 வருஷமா ஃபீல்டுல இருக்கிறவர். இப்ப சபரினா அதுக்கு முன்னாடியில இருந்து இருக்கிறவர். எல்லாரும் பிரஜன்லாம் கிட்டத்தட்ட 20 வருஷமா இருக்கிறார். சாண்ட்ரா ஒரு 15 வருஷமா இருக்காங்க. நம்ம பார்வதி கூட ஒரு 10 வருஷமா இருக்காங்க. எல்லாருமே இந்த மீடியா ஃபீல்டுல திவாகரை விடவும் அதிக நாட்கள் பயணப்பட்டவர்கள். இப்ப என்ன எடுத்துக்கிட்டீங்கன்னா, நானுமே ஒரு 4 வருஷமா யூடியூபரா இருக்கேன். இவன் ஏதோ கோமாளித்தனம் பண்ணி கிரிஞ்சு பண்ணி என்னென்னமோ பண்ணி ஏதோ ஒரு வகையில அவன் ஃபேமஸ் ஆயிட்டான். அது பாசிட்டிவோ நெகட்டிவோ ஃபேமஸ் ஆயிட்டான். அங்க இருக்கிறவங்களே அவன் மதிக்க மாட்டான். இப்போ நீங்க யோசிச்சு பாருங்களேன், சிவாஜி கணேசனை கம்பேர் பண்ணி பேசுறான், விஜய் அவர்களை கம்பேர் பண்ணி பேசுறான், அஜித் அவர்களை கம்பேர் பண்ணி பேசுறான். எல்லாருமே தன்னோட கம்பேர் பண்ணி எல்லாரை விடவும் நான் பெஸ்ட். அதுலயும் ஒன்று சொன்னா பாருங்க, ஏதோ ஒரு ஆக்டிங் பண்ணாமே, அந்த ஆக்டிங் நேச்சுரலான ஆக்டிங் தான். அது யாருக்கும் வராது பாரு, அது நேச்சுரலா வரணும் அப்படின்றான். இவன் நடிக்கிறது நடிப்புன்னு அவன் நம்பிக்கிட்டு இருக்கான். உண்மையான நடிகர்களுக்கே இவன் இந்த மதிப்பு கொடுக்குறான் அப்படின்னா, என்ன மாதிரி ஆள் அட்ரஸே இல்லாம வளர்ந்து வரக்கூடிய ஆட்கள் யாராச்சும் அங்க இருந்தாங்கன்னா அவங்களை எப்படி அவன் ட்ரீட் பண்ணுவான்? சீரியஸா நானும் அங்க இருந்தேன்னா கண்டிப்பா அடிச்சுட்டு நான் வெளில வந்துடுவேன். ஏன்னா செல்ஃப் ரெஸ்பெக்டை விட்டு நம்மளால எங்கேயுமே சர்வை பண்ண முடியாது. அது வாய்ப்பு கிடையாது. ஒரு ஏரியாவை பத்தி பேசுறான், ஒருத்தருடைய நிறத்தை பத்தி பேசுறான், ஒரு சாதியை பத்தி பேசுறான், இன்னொருத்தவங்களுடைய சாதியை கேட்கறான். இவ்வளவு கேவலமான ஒரு ஆளு அவன் நான் அவனை ஒரு கண்டென்ட் கொடுக்குறான்றதுக்காக நீங்க சப்போர்ட் பண்ணலாம். இன்னொருத்தர் சப்போர்ட் பண்ணலைன்னா ஓகே, அவன் சப்போர்ட் பண்ணாம இருக்கிறதுக்கு ஏதோ ஒரு ரீசன் அவன்கிட்ட இருக்கு, அதை மதிக்கணும். ஓகேவா? நீங்க சப்போர்ட் பண்றதுக்கு ஒரு காரணம் இருக்கும். அதை எப்படி மற்றவங்க ரெஸ்பெக்ட் பண்ணணும் நீங்க நினைக்கிறீங்களோ, அதே மாதிரி சப்போர்ட் பண்ணாம இருக்கிறதுக்கு அவங்களுக்கும் ஸ்பெசிஃபிக்கான காரணம் இருக்கும். அதே மாதிரி அந்த காரணத்தையும் நம்ம மதிக்கணும். ஓகே, நீ சப்போர்ட் பண்ணலையா, பண்ணாது, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அதை விட்டு வன்மத்தை குட்டுறது. ஸோ ஒரு வழியாக நம்ம ஆசைப்பட்ட மாதிரி திவாகர் அவர்கள் எவிக்ட் செய்யப்பட்டிருக்காரு. நிச்சயமா இதை நம்ம கொண்டாடியே ஆகணும். நாளைக்கு திவாகர் அவர்கள் எவிக்ட் ஆகும்போது நம்ம சேனல்ல நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ்னுடைய கோரிக்கைகளை ஏற்று நிறைய பேர் கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணதை நான் படித்தேன். கேக் வெட்டி கொண்டாடுங்க அப்படின்னு சொன்னாங்க. கண்டிப்பா நம்ம சேனல்ல திவாகருடைய எவிக்ஷனுக்காக ஸ்பெஷலா கேக் வெட்டி செலிப்ரேட் பண்ணி ஒரு வீடியோவை போடுறோம். அதுக்கு எத்தனை பேர் நீங்க அஃபண்ட் ஆனாலும் எனக்கு பிரச்சனை கிடையாது. நான் ஆசைப்பட்ட ஒரு விஷயம், சேனல் ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. என்ன அப்படின்னா, 50 நாட்களுக்குள்ள இந்த ஷோ ஆரம்பிச்சு 50வது நாட்களுக்குள்ள இந்த நிகழ்ச்சியின் மேல இருக்கக்கூடிய அத்தனை களங்கத்தையும் அத்தனை நெகட்டிவ் நேம்ஸையும் தொடக்கணும். அடுத்த 55 நாட்கள் இந்த ஷோ ஒன்லி பாசிட்டிவ் வேல மட்டுமே டிராவல் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு டிசிஷனுக்கு சேனல் வந்திருக்காங்க. அடுத்த வாரம் பார்வதி எவிக்ட் ஆனாலும் ஆகலாம், ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஏன்னா
ஃபிக்ஸடா ரொம்ப தீர்க்கமான முடிவு எடுத்திருக்கிறாங்க. வேணாம், இது வந்து பொலிட்டிக்கலா போயிட்டு இருக்கு வெளியில, ஸோ இதுக்கு மேல நம்ம இதை விட்டோம் அப்படின்னா நம்ம சேனலுக்கு இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அவப்பேரை கொண்டு வந்துடும். கோர்ட் வரைக்கும் போயிருக்காங்க, ஸ்டே ஆர்டர் போட்டாங்கன்னா முடிஞ்சு போச்சு அப்படிங்கிறதுக்காக திவாகரை வெளியில் அனுப்புறது தான் நல்லது. அந்த சேனலே விரும்புது. இப்போ சேனலுடைய நோக்கம் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க எக்ஸ்போஸ் பண்றாங்க, இந்த ஆள் இப்படித்தான், இதான் அவனோட கேரக்டர்னு எக்ஸ்போஸ் பண்றாங்க. அவனை ஓட்டு போட்டு காப்பாத்துறது நம்ம தான். சேனலை நம்ம குறை சொல்லி ஒன்றும் பண்ண போறது கிடையாது. ஓகேவா? ஸோ திவாகர் வந்து அஃபிஷியலா எவிக்ட் ஆயிட்டாரு. ஒன்று. இன்னொன்று, ஜஸ்டிஸ் சர்வ்டு ஃபார் அரோரா அண்ட் விஜய் பார்வதி. விஜய் பார்வதிக்கும் ஒரு அநீதி நடந்தது, அதுக்கான ஒரு நியாயமும் கிடைத்திருக்கு. அரோராவுக்கு நடந்த அந்த ஒரு அநீதிக்கான நியாயமும் கிடைத்திருக்கு. அரோராக்கான அநீதிக்கும் அதுக்கான நியாயத்தை பற்றியும் நம்ம பேசியாச்சு. பார்வதிக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை பற்றியும் நம்ம முன்னாடியே பேசியிருக்கோம். அதாவது அந்த தலைவர் போட்டியில வாண்டடா நம்ம சபரி அவர்கள் வந்து பார்வதியை தாக்கியிருப்பார். கண்ணில் அடிச்சது வேணும் தான் அடிச்சேன் அப்படின்னு கன்ஃபர்ஸும் பண்ணியிருப்பார். ஆனா அது குறித்து யாருமே கேள்வி கேட்கல, ஈவன் சாண்ட்ரா கூட கேள்வி கேட்கல. ஓகேவா? அப்போ கனி அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா, டாஸ்க்னா அப்படிதான் இருக்கும், டாஸ்க்னா அடிபட தான் செய்யும், சண்டையில கிளியாத சட்டம் ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி தான் சொன்னாங்க. இது தெரியாம பட்டிருந்தா ஓகே, ஆனா நான் தெரிஞ்சே தான் அடிச்சேன்னு ஒருத்தர் சொல்லும் பொழுது அதை கேட்டுட்டு ஒருத்தவங்க சும்மா இருக்கிறது, அதை யார்கிட்ட சொன்னாங்க? சாண்ட்ரா கிட்ட தான் சொன்னாங்க. இப்போ 4வதாக ஒரு ப்ரோமோ போட்டிருந்தாங்க. அந்த ப்ரோமோல பார்வதிக்கு நடந்த அந்த ஒரு விஷயத்துக்காக குறும்படம் போடப்படுது. குறும்படம் போட்டு சபரி வந்து எப்படி அடிச்சிருக்காரு, வாண்டடா தான் அடிச்சிருக்காரு அப்படிங்கிற ஒரு விஷயத்த விஜய் சேதுபதி அவர்கள் வந்து அங்க எக்ஸ்போஸ் பண்றாரு. அப்ப இவங்க கனியை வந்து கேட்கிறாங்க, நீங்க ஏன் ஒருத்தர் காலை மிதிக்கிறாரு, இடிச்சு தள்ளுறாரு, காலில் முட்டியில மிதிக்கிறாரு, ஒரு வார்த்தை நீங்க ஏன் கேட்கல, எதுக்காக நீங்க வந்து டிஸ்குவாலிஃபைடு எதுக்காக பண்ணீங்க அப்படின்னு கனியை வந்து கொஸ்டின் பண்றாங்க. விக்கல்ஸ் வந்து அங்க கேள்வி கேட்கப்படுகிறார். அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா சாண்ட்ரா அவர்கள் எந்திரிச்சு என்ன சொல்றாங்க, இந்த வீட்டில் இருக்கக்கூடிய ஹவுஸ்மேட்ஸ்லாம் சேர்ந்து பர்டிகுலரா ஒருத்தரை ஜெயிக்க வைக்கணுன்றதுக்காகவே விளையாண்ட மாதிரி எனக்கு தோணுச்சு அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்றாங்க. ஆமா, சபரியை ஜெயிக்க வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அவங்க விளையாண்டாங்க. ஆனா இங்க என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா, கனியை கேட்கிற கேள்வியில பாதி கூட சாண்ட்ராவை ஏன் கேட்கல, சாண்ட்ராவும் ஒரு ஜட்ஜ் தான் அப்படின்ற கேள்விகளை பல பேர் வந்து எழுப்பிக்கிட்டு இருக்காங்க. அந்த கேள்வி எனக்குமே இருக்கு. ஏன்னா அந்த இடத்துல தடுத்து நிறுத்தணும் அப்படின்னா சாண்ட்ராவுமே நிறுத்தி இருக்கலாம். டாஸ்க் எல்லாம் முடிஞ்சிட்ட பிறகு சாண்ட்ராவும் திவ்யாவும் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, நான் அப்பயே ஸ்டாப் பண்ணிருக்கணும், அட்லீஸ்ட் அவங்க அப்பயாச்சும் சொன்னாங்க. திவ்யாவும் எனக்கு பொண்ணா ஒரு அசிங்கமா இருக்கு, உனக்கு அந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கும்போது நான் அதை வந்து தடுத்து நிறுத்தி இருக்கணும், நான் பேசியிருக்கணும், நான் பேசலை, என்னை மன்னிச்சிரு அப்படின்னு பார்வதி கிட்ட மன்னிப்பு கேட்டாங்க. சாண்ட்ராவும் அதை நினைச்சு வருத்தப்பட்டாங்க. அதுக்காகவே சாண்ட்ரா நேத்து வந்து சபரி கிட்ட இருக்கக்கூடிய அந்த சபரியோட கேப்டன்சி டாஸ்க்ல திஸ் இஸ் ஃபார் கேர்ள்ஸ், ஃபார் பார்வதி அண்ட் ஃபார் திவ்யா அப்படின்னு சொல்லி புடுங்கினாங்க. ஆனா அங்கெல்லாம் பேசினவங்க அன்னைக்கு டாஸ்க் நடக்கும் பொழுது பேசியிருக்கணும், அவங்க பேசல. சரி ஓகே, அப்பதான் பேசல, நான் வேணும் தான் அடிச்சேன் அப்படின்னு சாண்ட்ரா கிட்ட சொல்லும் போது அந்த இடத்துல சாண்ட்ரா வந்து தட்டி கேட்டிருக்கணும், அந்த இடத்துல அவங்க பேசல. இது ஏன் அப்படின்ற ஒரு கேள்வி நமக்கே இருக்கும் பொழுது சேதுபதி அவர்களுக்கு ஏன் அந்த கேள்வி வரல? அவர் வந்து எப்பயும் போல வந்து ஃபேவரட்டிசம் காட்டுறாரு பிரஜன் அவர்களுக்கும் சாண்ட்ரா அவர்களுக்கும். எனக்கு இது வந்து ஒரு ஸ்கெட்ச் மாதிரி தோணுதுங்க. இப்போ அவங்க பண்ற விஷயம் தவறு அப்படின்னு சொன்னாதான் அவங்களுக்கு தெரியும், அவங்க அதை திருத்திப்பாங்க. எனக்கு என்னமோ யாரோ ஒருத்தரை ஜெயிக்க வைக்கிறதுக்காக இவங்களை வந்து எதுவுமே கேட்காம அட்ரஸ் பண்ணாம இருக்கிறாரு. இப்போ மக்களுக்கு அதே வந்து ஒரு கோபம் வரும்ல, இப்போ என்ன சேதுபதி வந்து ஓவரா சொம்படிக்கிறாரு, அப்ப இவங்களை நம்ம வெளியேற்றி ஆகணும்னு சொல்லிட்டு ஓட்டு போடாம இருப்பாங்க. யாரு வந்து ஜெயிக்கணும்னு சேனல் நினைக்குதோ அவங்க முன்னாடி வருவாங்க. அதுக்காகவே இவங்களை வந்து எந்த ஒரு கேள்வியும் கேட்காம உசுப்பேத்தி விளையாட விடுறாங்களோன்னு எனக்கு தோணுது. நான் சபரி மாதிரி யோசிக்கிறேன்னு கூட நீங்க வச்சுக்கோங்களேன், ஓவர் திங்கிங் பண்றேன் நான். ஸோ அந்த விஷயம் ரொம்ப ரொம்ப தப்பு. சேதுபதி அவர்கள் வந்து கண்டிக்கணும். ஆனா அவர் மாறா என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க நல்லா விளையாடுறீங்க, இப்படியே கண்டினியூ பண்ணுங்கன்னு சொல்லி அவங்கள வந்து என்கரேஜ் தான் பண்ணியிருக்கிறா. அப்படி நிறைய இடங்கள்ல பிரஜன் அவர்கள் வந்து வார்த்தையை விடுறாரு. நீங்க வந்து சாண்ட்ரா கூட நேற்று சபரி கிட்ட சொல்றாங்க, நான் பொண்ணு, என் மூஞ்சிக்கு மேல போது என்ன ஆள் இல்லைன்னு நினைச்சியா, என்கிட்டயே ஒரு ஆம்பளை இருக்கான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. பிரஜன் அவர்களும் என் ஒய்ஃபுக்கு ஒண்ணுன்னா நான் வந்து வேற மாதிரி வேற பிரச்சனை நீங்க பார்க்க வேண்டியிருக்கும் அப்படின்லாம் அவரும் பேசுறாரு. அதெல்லாம் ரொம்ப ரொம்ப தப்பு. கனியை பொறுத்த வரைக்கும் பார்வதினா ஒரு ரூல்ஸ் அவங்களுக்கு இருக்குது, பார்வதி ஜெயிக்கவே கூடாது அப்படின்ற ஒரு எண்ணத்துல கனி இருக்கிறாங்க. இது வன்மமா கூட இருக்கலாம், ஆனா பார்வதிக்கும் சேம் வன்மம் எல்லாரும் மேலே இருக்கு, நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது.
ஆனா டாஸ்க்னு வந்துட்டா ஜட்ஜுன்ற ஒரு பொசிஷன்ல இருக்கும்போது நம்ம ஜட்ஜா தான் இருக்கணும். அந்த இடத்துல என் தம்பி, என் தங்கச்சி, என்னுடைய அண்ணன், என்னுடைய அக்கா அப்படிலாம் நம்ம பார்க்கவே கூடாது. இதை தான் சேதுபதி அவர்கள் கேட்கவும் செய்கிறார். நான் பல வாட்டி சொல்லிட்டேன், இந்த அக்கா தம்பி அண்ணன் தங்கச்சி உறவெல்லாம் விட்டுருங்கன்னு சொல்லி, அப்போ கூட விட மாட்டீங்க. நேற்று விக்கல்ஸ் அப்படிதான் வந்து என் தங்கச்சிக்காக நான் கேட்பேன் அப்படின்னு சுபிக்ஷாக்காக வராரு. அப்போ இந்த சுபிக்ஷா என்ன சொல்லுதுன்னா, ஏன் புருஷன் பொண்டாட்டி இந்த வீட்டுக்குள்ள இருக்கும்போது அண்ணன் தங்கச்சி விளையாடக்கூடாதா அப்படின்ற ஒரு கேள்வி கேட்குது. இதான் தற்குறித்தனமான கேள்வி. தற்குறித்தனமான கேள்வி, பேஸ்லெஸ்ஸான கேள்வி. புருஷன் பொண்டாட்டியா அவங்க இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்காங்களா, இல்ல புருஷன் பொண்டாட்டியா ஷோல சேனல் போட்டிருக்கா? இந்த கொஸ்டின் நம்ம யார்கிட்ட வைக்கணும்? சேனல் மேல வைக்கணும். அண்ணன் தங்கச்சியா விளையாடாதீங்க, அப்படி விளையாண்டீங்கன்னா உங்களோட கேம் ஸ்டாப் ஆகும்னு சொன்னது விஜய் சேதுபதி. அப்ப அந்த கேள்வியை நோக்கி விஜய் சேதுபதி கிட்ட தான் கேட்கணும். அதை விட்டுட்டு ரொம்ப புத்திசாலித்தனமா பேசுறதா நினைச்சுக்கிட்டு அந்த பிரஷ்ஷை யார் எடுத்தா அப்படிங்கிறது தான் இப்போ கேள்வியாகவும் இருக்கு. அதுக்கான குறும்படம் வருமா, அதை கிளாரிஃபை பண்ணுவாரா, அதை பத்தி பேசுவாரா அப்படிங்கிறது நமக்கு கேள்வியாக இருக்கு. நிறைய விஷயங்கள் வந்து இன்னைக்கு நடந்திருக்கான். ரம்யாவெல்லாம் வந்து போட்டு தாலின்னு தாளிச்சிருக்காராம். எதுக்கு இந்த வீட்டுக்குள்ள நீங்க வந்திருக்கீங்க? நீங்க தான் ஒரு நாள் சொன்னீங்க பழைய தொழிலுக்கு நான் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு, போற போக பார்த்தா நீங்க அப்படியே போயிருவீங்க போல இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் பேசினதாக சொல்லப்படுது. எந்த அளவுக்கு உண்மை நமக்கு தெரியல. ஸோ ஃபைனலா எல்லாருக்கும் போட்டு ரோஸ்ட் பண்ணியிருக்காரு. யார் யாருக்கு தேவையோ அதெல்லாம் பண்ணியிருக்காரு. ஆனா சாண்ட்ரா, திவ்யா, பிரஜின் இவங்களுக்குமே ரோஸ்ட் தேவை. அவங்களுடைய கேமை வந்து முறைப்படுத்த வேண்டிய கடமையும் விஜய் சேதுபதிக்கு இருக்கு. அதை பண்ண மாட்டாரு. ஏன் பண்ண மாட்டாரு அப்படிங்கிறது தெரியல. இது ஃபேவரட்டிசமா இல்ல சேனல் எதனா ஒரு பிளான் பண்றாங்களா அப்படிங்கிறதும் நமக்கு புரியல. ஓகே, என்ன இருந்தாலும் இன்னைக்கு மகிழ்ச்சியான நாள், பண்டிகையை கொண்டாடுங்களே அப்படின்ற மாதிரி எத்தனை பேர்லாம் இவனுக்கு சொம்படிச்சிருப்பானுங்க. எத்தனை பேர் பார்வதி, திவாகர் இவங்களால தான் இந்த ஷோ ஓடுது. நானுமே வந்து ஒரு டைம்ல பார்வதியை வந்து பேசினதுக்கான காரணம், சில இடங்களை பொலிட்டிக்கலா ரைட்டா இருப்பாங்க. நான் அப்பயே வந்து சொல்லியிருந்தேன், வைல்ட் கார்டு வர வரைக்கும் தான் நம்ம பார்க்க முடியும். வைல்ட் கார்டு வந்து இந்த கேமை சேஞ்ச் பண்ணணும். பார்வதியை ஒருபோதும் நான் டைட்டில் வினராக ஏற்றுக்க மாட்டேன். பார்வதியும் சரி திவாகரும் சரி நான் டைட்டில் வினராக ஏற்றுக்க மாட்டேன். இல்லை மக்கள் வந்து இவங்களை தான் விரும்புகிறாங்க, ஃபைனலில் 2 பேர் தான் நிற்கிறாங்க, பார்வதி ஒரு பக்கம் திவாகர் ஒரு பக்கம் தான் நிற்கிறாங்க அப்படின்னா, பார்வதி திவாகரை காட்டிலும் பார்வதி அந்த டைட்டிலை வின் பண்ணுறது ஓகே நான் சொல்லியிருப்பேன். ஏன்னா இவன்லாம் எங்கேயுமே அடையாளப்படுத்தக்கூடாத ஒரு மிருகம். இந்த திவாகர் அப்படிங்கிறவன் எங்கேயுமே இவன் வந்து அடையாளப்படுத்தக்கூடாது. இவன் பேசின பேச்சு, இந்த வீட்டுக்குள்ள பேசின பேச்சுக்கெல்லாம் வெளியில போய் அவன் வாங்கணும். அப்பதான் அவன் அடங்குவான். அவன் மனசுக்குள்ள இருக்கிற எண்ணம் என்னன்னா, நம்மளெல்லாம் யாராலையும் எதுவுமே பண்ண முடியாது, நம்ம அவ்வளோ பெரிய ஆளு, மன்னர் பரம்பரை மண்ணாங்கட்டி பரம்பரை எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கான். அதுக்கான கூலியை அவன் கொடுத்தே ஆகணும். என்னைக்கு ஒரு ஏரியாவை குறித்து நீ பேசினியோ, என்னைக்கு ஒருத்தருடைய நிறத்தை வச்சு நீ பேசினியோ, என்னைக்கு ஒருத்தருடைய சாதியை வச்சு நீ பேச ஆரம்பிச்சியோ, வினோத்துடைய சொந்தக்காரன் தான் பிரவீன் சொல்றது, திவ்யா கிட்ட போயிட்டு நீ நானும் சொந்தம் தான் அப்படின்னு சொல்றது, மறைமுகமா சாதியை கேட்கறதுல இருந்து நேரடியா சாதியை பத்தி பேசுறது வரைக்கும் எல்லா வேலைகள், பெண்கள் கிட்ட சில்மிஷம் பண்றது எல்லாமே பண்ணியிருக்காரு. திவாகரை வந்து ஒரே ஒரு காரணம் சொல்லி வெளியேற்றிருக்காங்க, நீங்க கேமராவை அபியூஸ் பண்ணிருக்கீங்கன்னு சொல்லி. மொக்கையான காரணமா இருந்தாலும் இது மிகப்பெரிய செருப்படி. அவன் எடிட்டிங் ரூம்ல இருந்து கை தட்டுறாங்களாம் திவாகருடைய எவிக்ஷனுக்கு. அப்ப பாத்துக்கோங்க எத்தனை பேர் இவனால அஃபெக்ட் ஆயிருக்காங்கன்னு சொல்லி. போயிட்டு வந்தவங்க சொன்ன அப்டேட் இது. ஸோ நான் சொன்ன மாதிரியே திவாகருடைய எவிக்ஷன் ஆகுறாரோ இல்லையோ, ஆகுறாருன்னு தான் சொல்லியிருக்காங்க. ஆயிட்டாருன்னா கேக்க வெட்டி கொண்டாடுறோம். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த ஒரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடை பெறுவது நான் அரவிந்தன்.